புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் உள்ள ஸ்ரீ துர்கா மருத்துவமனையில் கருக்கலைப்பின் போது பெண் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மனோகர் வழங்க கேட்கலாம். மனோகர், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். பெண் கருக்கலப்பு செய்து உயிரிழந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் தற்பொழுது காவல்துறையினர் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் தற்பொழுது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள மஞ்சு விடுதி கிராமத்தைச் சேர்ந்தவர் பரிமளேஸ்வரன் கலைமணி தம்பதியினர். இவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மீண்டும் கலைமணி கர்ப்பமடைந்தார். இந்நிலையில் கலைமணியின் கணவர் பரமலேஸ்வரன் குவைத்தில் வேலைக்கு சென்றுள்ளார். ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மீண்டும் கருவில் இருப்பது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா என்பதை அறிய பொன்னமராவதியில் உள்ள துர்கா மருத்துவமனையில் கலைமணி மருத்துவ பரிசோதனைக்காக சென்றுள்ளார். அப்பொழுது மருத்துவர் கருவில் இருப்பது பெண் குழந்தைதான் என்று உறுதி செய்துள்ளார். வயிற்றில் 5 மாத கரு நன்கு வளர்ச்சி அடைந்திருந்த நிலையில் கருவை கலைக்க வெளிநாட்டில் இருந்த கணவர் ஒப்புதலோடு மருத்துவர்கள் கருக்கலைப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் கருக்கலைப்பின் போது கலைமணி உயிரிழந்தார். இதனை அடுத்து கலைமணியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவர் தங்களிடம் ஆலோசனை செய்யாமல் கருக்கலைப்பு செய்ததால்தான் கலைமணி இறந்தார் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக இறந்த கலைமணியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியல் கைவிடப்பட்ட நிலையில் இந்நிலையில் கலைமணியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் உறவினர்கள் உடலை வாங்க மாட்டோம் என கூறியுள்ளனர்.